அப்படின்னு ஆசைப்பட்டு கிடக்கிறார் போல தோணுகிறது இந்த பாசுரங்களை பார்த்தா. ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை, ஆண்டு அளக்கும் ஐயனை. ஏனால் அவரவர்களுக்கு படி அளக்கிறவன். எறும்பிலிருந்து பிரம்மா வரையிலும் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த இடத்துல சாப்பாடு முதற்கொண்டு படி அளக்கிறவனாக்க கூடியவன் ஐயன், எல்லாருக்கும் அப்பன் அவன். நென்னலை இன்றினை நாளையை நீர்மலையை, நீர்மலை மேல் மண்ணு மறை நான்குமான் ஆனானை புல்லாணி தென்னன் தமிழை வடமொழியை. நீர்மலை மேலே இருக்கக்கூடியவன், மறை நான்குமானானை சதுர்வேத ஸ்வரூபனா இருக்கக்கூடியவன். கடைசியில போயிட்டார் புல்லாணி, திருப்புல்லாணிங்கிற தர்ப்பசயனத்துல படுத்துருக்க கூடியவன். தமிழ் வடமொழி, தென்னன் தமிழை வடமொழியை. தெற்கே இருக்கக்கூடிய விந்தியமலைக்கு இந்தண்டு திருவேங்கடம் ஆதாரமாக கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் எல்லாம் தமிழ் மொழி பேசுற பிரதேசம். தமிழ் மொழியினுடைய பிரிவுதான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, என்னென்ன மொழிகள் இருக்கோ அது எல்லாம் தமிழ் மொழியினுடைய ரூபாந்தரம். வடமொழி சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதத்தினுடைய ரூபாந்தரம் தான் குஜராத்தி, மராட்டி, வங்கம் முதலிய எல்லா பாஷைகளும். இந்த இரண்டு மொழி எம்பெருமானுக்கு, ஸ்ரீதேவி பூதேவி போல. இந்த இரண்டு மொழியும் அந்த இரண்டு பக்கத்துல இருக்கிறது போலே எந்த கோவிலுக்கு போனாலும் வடமொழியால உள்ள வேதங்களை சொன்னால் உடனே தென்மொழியா இருக்கக்கூடிய தமிழ் பிரபந்தம், இது ரெண்டையும் சமமாக பாவித்துதானே பெருமாள் ஏத்திருக்கிறார். திருவீதியில புறப்பட்டா கூட முன்னாடி தென்மொழியான தமிழ் பிரபந்தம் போகும், பின்னாடி வடமொழியான வேதம் வரும், நடுப்புறதான் பெருமாள் போவார். இந்த ரெண்டுக்கும் பிரதிபாத்தியனா இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கும் பொழுது எல்லா மொழிக்கும் ஆதாரம் இந்த மொழி. மொழியே சரஸ்வதி தானே, சரஸ்வதியும் பெருமாளுடைய திருவடியை ஆசிரியிச்சவள் தானே. அதனால சொல்றார் தென்மொழி வடமொழியை, தென்மொழியாவும் வடமொழியாவும் இருக்கிறவனை. நாங்கூரில் மண்ணு மணிமாடக் கோயில் மணாளனை, திருநாங்கூர் மணிமாடக் கோவிலில் இருக்கும் மணாளனை. நன்னீர் தலைச்சங்க நான்மதியை, அங்கு திருநாங்கூர் வட்டாரத்தில் உள்ள திவ்ய தேசங்களிலேயே நான்மதிய பெருமாள் கோவில் என்று தலைச்சங்க நான்மதியம் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம். அங்க இருக்கக்கூடியவனை நான் வணங்கும் கண்ணனை, கண்ணபுரத்தானை. நான் வணங்கும் கண்ணன், அதிகமான ஈடுபாடு கண்ணபுரத்தான், சௌரிராஜனிடத்துலதான். அதைவிட அதிகமான ஈடுபாடு தென் நரையூர் மண்ணு மணிமாடக் கோயில் மணாளனை. தென் அறையூர் என்கின்ற திருநறையூரிலே நாச்சியார் கோவில் என்று இப்பொழுது பிரசித்தமான இந்த எம்பெருமானிடத்துலதான் இவருக்கு மீளாத காதல். அந்த காதலாலே இவ்வளவு திவ்ய தேசமும் சுத்தினாராம். சுத்தி 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 இந்த பெருமாள் இடத்துல வரார். நரையூர் நம்பியத்தா அங்க சந்திக்கலாமோ, இங்க சந்திக்கலாமோ, இங்க சந்திக்கலாமோ, எங்கதான் நமக்கு அவனுடைய ஆலிங்கனம் கிடைக்குமோ என்று நினைச்சு அவன் புக்க ஊர், அவன் எந்தெந்த ஊர்ல புகுந்தானோ அந்தந்த ஊர் துரத்தி 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 துரத்திண்டு போய் எந்த ஊர்லயாவது கிடைக்காதா என்று திருநறையூருக்கு வந்ததான் மடல் ஊர்றதுங்கிறார். இவர் மடல் ஊரினது ஒரு 4 வீதி, ஒரு வீதி இல்ல, 108 திவ்ய தேசங்களும் இவர் மடல் ஊர்றதுதானா. மடலூரி 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 ஓடி 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 தென்னறையூர் மண்ணுமடிமாடக் கோயில் மணாளனை. கண்ணவில் தோள் காளையை கண்டாங்கு கை தொழுது என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன் அருளும் ஆகமும் தாரானேல் தந்தை நான் மின்னிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன் அடியார் முன்பும் தரணி முழுதாளும் கொன்னவிலும் வேல் வேந்தர் கூட்டகத்தும்
நாட்டகத்தும் தன்னிலை எல்லாம் அறிவிப்பன். தென் அரையூர்ல போய் எம்பெருமான் இடத்துல மணிமாடக் கோவிலில் இருக்கக்கூடிய மணாளன் இடத்துல போய் நின்று அங்க கண்ணார காணும்படியான எம்பெருமான் அவனை அழுகிய தோள் உடைய சுந்தர பாகுவானே காளை போன்று எம்பெருமான கண்டு ஆங்கு கை தொழுது அங்க போயினால் என் நிலைமையெல்லாம் அறிவித்தால் உங்களை நினைச்சு நான் பாடுறேனே உமக்கு புரியலையா என்னுடைய தாபம் என்றெல்லாம் அவனிடத்துல விண்ணப்பிச்சேன். ஆனால் ஏனென்றால் அது சொல்லவும் முடியாது, அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம். இருந்தாலும் என்ன சொல்லாம எப்படி இருக்க முடியும் என்று தன் நிலைமையெல்லாம் எடுத்து சொல்ல தன் அருளும் உடனே அவன் எனக்கு அருள் செய்வன். அருள் செய்வது மட்டும் இல்லை, ஆகமும் தாரானால் என்னை தூக்கி தன்னுடைய மார்போடு கட்டி கொள்ளாத போனால் தன்னை நான் மின்னிடையார் செரியிலும். அப்பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமானால் உம்முடைய கருணையினுடைய அழகு புரிஞ்சுனுட்டேன். இப்படி கதறி ஓடி வந்த எனக்கு ஆறுதல் கிடைக்கலைன்னா அப்புறம் ஊரா போகி எங்கெங்கெல்லாம் உன்னிடத்துல ஆசை வச்சிருக்கிற பெண்மணிகள் இருக்கிறாள்னு பார்த்து அவளிடத்துல எல்லாம் போய் நரையூர் நம்பியினிடத்துல ஆசை வைக்காதே. அவன் ரொம்ப கொடியவன், உன்னை ஏமாத்துறவன், மோசக்காரன் என்று நினைச்சு எங்கெங்கெல்லாம் மின்னிடையார்கள் இருக்கிறார்களோ அந்த சேரிகளில் அல்லது இடையச் சேரிகள் எல்லாம் சென்று எந்த கோபிகைகள் உன்னை கண்டு ஏமாந்தாளோ, ஏனால் எல்லாரையும் ஏமாத்தி விட்டு அழ விட்டுட்டு போகிறவன் தானே என்றும் வேதியர்கள் வாழற அக்ரஹாரம் தோறும் பெருமாள் கோவிலே வேண்டாம், அக்ரஹாரத்துல தானே பெருமாள் கோவில் இருக்கும், ஊத்திரம் புருஷ சூக்தமே சொல்லாதீர்கள், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணாதீர்கள் என்று ஒவ்வொருத்தருக்கும் போய் அக்ரஹாரங்கள் எல்லாம் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன் அடியார் முன்பும் எங்கெல்லாம் பாகவதாள் பஜன கோஷ்டியா நிற்கிறாளோ அங்க ஒரு பாட்டு பெருமாளை பத்தி பாடாத, ரொம்ப மோசக்காரன், நம்ம பாட்டு பாட வேண்டிருக்கே தவிர கிருப செய்ய மாட்டான் என்று தரணி முழுதாலும் கொன்னவிலும் வேல் வேந்தர் கூட்டகத்தும் உலகம் பூராக அரசாண்டு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ராஜசபையில அசம்பிளில போய் சொல்லிவிடுவேன், பெருமாள் இடத்துல யாரும் பக்தி பண்ணாதீர்கள், நிர்தாட்சண்யமா பெருமாள் கோவிலுக்கு மணி நெல் கொடுக்காதே, பெருமாள் கோவிலுக்கு ஒரு காசு கொடுக்காதே என்று சொல்லிவிடுவேன். நாட்டகத்தும் அப்புறம் எங்கெங்க நாடுல எந்தெந்த சந்து பொந்து இருக்கோ இனிமேல் அப்படி அலைய ஆரம்பிச்சு விடுவேன். திவதேசமா அலைஞ்சவன் இனிமேல் ஒவ்வொரு ஊராக போகி விஷ்ணு பக்தி யாரும் பண்ணாதீங்கோ என்று சொல்லி தன்னிலையெல்லாம் அறிவிப்பன். பகவத் பக்தி பண்ணி மோசம் போயிட்டேன், நான் ஒத்தன் மோசம் போனது போரும், நீங்கள் எல்லாம் பண்ணாதீர்கள் என்று அறிவிப்பேன். ஏன்னா பெருமாளை பயமுறுத்தியாவது அவர் ஆலிங்கனம் பெற்றுக்க வேண்டியிருக்கு, இப்படி அறிவிப்பேன். தான் முனநாள் மின்னிடை ஆய்ச்சியர்தம் ஏனால் அப்படி என்ன சொல்லுவேன் என்ன பத்தி நாள், உன் கதை அழகா இருக்கா, உன் கதை அழகா இருக்கா, உன் கதை எப்படி நான் சொல்றேன். 3 நாள் மிந்தி ஒரு நாள் மின்னிடை ஆட்சியர்தம் சேரி களவின்கண் துண்ணுபடல் திறந்து மூக்குத்தயிர் வெண்ணெய் தன் வயிறார விழுங்க கொழுங்கயிற்கண் மண்ணுமடவோர்கள் பற்றியோர் வான்கயிற்றால் பின்னு முரலோடு கட்டுண்ட பெற்றிமையும் கதவுதான அடைச்சிட்டு உள்ள தயிர் கடைஞ்சிருந்தா நீ படல திறந்துண்டு உள்ள போய் தயிர் வெண்ணையெல்லாம் வயிறார விழுங்க அத பார்த்துட்டா ஆச்சி உடனே உன்னை கைய பிடிச்சு கயத்தினால கட்டி உரலோடு உரல் கட்டுண்டுன்னு உருண்டுன்னு கடந்திய நினைவில்லையா, உன் செய்தி எனக்கு தெரியாதா? 4 பேர் கேட்டா சிரிப்பா, இன்னைக்கு சொன்னா கூட சிரிப்பா. உரல்ல கட்டுண்டான் அப்படின்னு யார் சொன்னாலும் சிரிப்பா. அப்படி உரல்ல கட்டு உண்டு கடந்திய தெரியாதா? சரி, ஏதோ ஏதோ வெண்ணெய் தயிர் தின்னேன்னு போறோம். அப்புறம் என்ன ஆச்சு, அன்னதோர் பூதமாய ஆயர் விழவின்கண் துண்ணு சகடத்தால் பூக்க பெருஞ்சோற்றை முன்னிருந்து முற்றத்தான் துற்றியதெற்றனவும்
மன்னர் பெரும் சபையுள் வாழ்வேந்தன். அதுக்கு பிறகு எல்லாரும் இந்திர விழாதானே கொண்டாடினார்கள். அதற்காக வண்டி 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 வண்டியா சோரெல்லாம் சமைச்சு எடுத்துன்னு போய் மலையினுடைய அடியில போய் பெரிய அன்னக்கூட்டம்னு வச்சிருந்தா நாகரிகமா சாப்பிட வேண்டாமா? இந்த சாப்பிட்டாலும் அடுத்த தடவை அவ கூப்பிடாப்புல சாப்பிட்டுட்டு வரணும். இனிமே அந்த பிராமணனை கூப்பிடாதே அப்படின்னு சொல்றாப்படியா சாப்பிட்டுட்டு வர்றது. நீ அந்த மலையினுடைய எதிரில ஒரு குழந்தையா இருந்தவன் குடுகுடுன்னு ஓடிப்போய் பெரிய பூதமாகி அவ்வளவையும் உருட்டி உருட்டி விழுங்கின சேதி தெரியாதா? இப்படி சோத்துக்கு அடிச்சுக்கிறவனா நீ? அது போகட்டும், உன்னை யாரு மதிச்சா? ஒரு நல்ல பெரிய ராஜாதி ராஜன் மன்னாதி மன்னன் உன்னை மதிப்பனா? நீ இங்கேந்து போய் கைய நீட்டி துரியோதனம் வீட்டுல போய் நின்னு எனக்கு 5 நாடாவது குடு 5 வீடாவது குடு அப்படின்னு கெஞ்சினையே மறந்து போயிடுத்தா? துற்றியது எற்றனவும் மன்னர் பெரும் சபையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்துரைப்ப தான் முனநாள் சென்றதும். அப்படி உன்னுடைய அருமை தெரிஞ்சுதா அந்த சபையில? அங்க போய் ஒரு தூதனாண்ட, ஆனா கடைசியில என்னுடைய ஆக்ஞை சர்வலோகத்திலையும் செல்லும் என்று பீத்திக்கிற துரியோதனம் மாதிரி ஆள்கிட்டக்கு கல்லுல நார் உரிச்சாலும் உரிக்கலாம். ஆனா அந்த திருதராஷ்டிரங்கிட்ட பைசா கட்ட முடியாது. அதுல ஏமாந்து வந்தது நீதான். தன்னை இகழ்ந்துரைப்பத்தான் முனநாள் சென்றதும் மண்ணு பறைகரங்க மங்கையர்தம் கண்களிப்ப கொன்னவிலும் கூத்தனாய் பேர்த்தும் குடமாடி என்னிவன் என்னப்படுகின்ற வீடரவும். அப்புறம் புரியலையா? ஒரு உருண்ட வெண்ணைக்காக தலையில ஒரு குடத்தை எடுத்துண்டு வீடு வீடா கால்ல கஜ்ஜ கட்டேண்டே போய் ஒரு கூத்தாடுவான் வெண்ணெய் கொடுங்கோன்னு சொல்லி பின்னாடி வர பசங்கள் எல்லாம் சொல்ல உடனே அந்த குடம் கீழே விழாதபடி கூத்தாடி விட்டு அந்த ஆட்சிட்டுக்க வெண்ணெய் வாங்கின்னு வந்தது மறந்து போயிடுதா? கூத்தாடிதானே நீ, வெண்ணெய் கூத்தாடிதானே நீ. குடமாடி இவன் என்னப்படுகின்ற வீடரவும் தென்னிலுங்க. இதெல்லாம் போகட்டும். ஏனால் அங்க ஜெகதேவன் அஷ்டபதியில சொல்றார், பூதனைய வதம் பண்ணினே உன்னுடைய பாலக்கிரீட உலகம் அறியும்னு ராத கோபிச்சென்று சொல்றதாக சொல்றார். எல்லாமே ஆழ்வார்தான் பிரமாணம். இந்த திருமங்கை மன்னன் சுதார் கோபத்தின் மேல நீ பொம்மநாட்டிகளை முழுங்குறதுக்குன்னே ஒரு அவதாரம் பண்ணி வந்திருக்க. ஏனால் அன்னைக்கு ஒரு பொண்ணு அங்கேன்னு வந்தாள்லையா உன்னை பாக்குறதுக்கு? அவன் மேல என்ன தப்பு? தென்னிலுங்க சின்ன குழந்தைக்கு கதை சொன்னா கூட கேட்கும். அங்கேன்னு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா சூர்பனக மூக்க அறுத்து விட்டார் ராமர் அப்படின்னதும் ஒரு குழந்தை என்ன கேட்டுது. அதனால சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா மூக்க அறுப்பானே அப்படின்னு ஒரு குழந்தை திருப்பி கேட்டு விடுது. வாஸ்தவம் தானே? அந்த குழந்தைக்கு கூட புரியறது இல்லையா? இந்த குழந்தைக்கு கூட புரியறது இல்லையா? தென் இலங்கை ஆட்டி அவளுக்கு கௌரவமாம். அவள் ஒரு சாமானிய பொண்ணு இல்லையாம். தென் இலங்கை ஆட்டி, தென் இலங்கையினுடைய பிராட்டி, அரக்கர்குலப்பாவை அவளே சொல்லிக்கிறார். நாங்கள் என்ன கோத்திரம் தெரியுமா அப்படின்னு அவளே சொல்லிக்கிறார். அரக்கர்குலப்பாவை மன்னன் இராவணன் தன் நல் தங்கை. என்ன சாமானிய குடும்பமா? எப்பேற்பட்டவன் ராவணேஸ்வரன், அவனுடைய தங்கை. அவளும் அழகுக்கு என்ன குறைச்சல்? எல்லாருக்கும் பல்லு இருக்கிற இடமே தெரியல. அவளுடைய பல் வாழ் எயிற்று துண்ணு கடுசினத்து சூர்பனகா என்று. அவளுடைய அழகே மூக்குலியும் பல்லிலையும் கையிலையும் தான். அந்த கையில அந்த நகத்தை நீள வளர்த்து அதுவும் முறம் மாறி போயிடுத்து. அது அழகான, அதனாலதான் சூர்பனகான்னு பெயர் உடையவள். சூர்பனகாவை சோர்வெய்து பொன்னிறங்கொண்டு புலர்ந்தெழுந்த காமத்தால் தன்னை நயந்தாளி. அவ என்ன தப்பு பண்ணிவிட்டா? உம்மை பார்த்துட்டு ரிஷிகள் மோதக்கண்டு ஐயோ நம்ம சீதையா புறக்கலையேன்னு அழுதுண்டுதான் போறா. உம்மை யார் அப்படி வர சொன்னது? பயங்கரமான ஒரு நரசிம்மாவதாரமா வந்திருக்க கூடாதா? இருக்கிறவளும் இறங்கி ஓடி போயிடுவள். நீ ராமாவதாரமாக வர
ரிஷிகளெல்லாம் கூட மயங்கும் பொழுது இந்த சூர்பனக ஆசைப்பட்டதுதான் தப்பா? அவளும் ஒரு பெண் பிள்ளைதானே. அவ ஏதோ கைய பிசைஞ்சுண்டு அசடு மனசுல வச்சுன்னு பேசாம போயிருக்கலாம். கைய பிசைஞ்சுண்டு அசடு உங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்குன்னு சொல்லி விடுத்தானா சூதுமாது தெரியாம அதனுடைய மூக்க அறுத்த அனுப்புறது. அப்படி வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்காம போகும்படியா மூக்க அறுத்த அனுப்பிச்சுட்டா அப்புறம் நீயாவது பண்ணிக்கணுமா வேண்டாமா? முனிந்த மூக்கறி இனிமே வேற யார் பண்ணிப்பா சொல்? மூக்கு இருந்தாலாவது போனா பொறுதுன்னு யாராவது பண்ணிப்பா? தான் முனிந்து மூக்கறிந்து மண்ணிய திண்ணெனவும் வாய்த்த மலை போலும். அதாவது போயிட்டு போறது. நான் சொல்லட்டுமா நீங்களுக்கு? ஒரு பொம்மநாட்டியா 2 பொம்மநாட்டியா? ஒத்திய மூக்க அறுத்த உன்னூர் பொம்மநாட்டி 6 நாள் மன்னிய திண்ணெனவும் வாய்த்த மலை போலும் தன் நிகரொன்றில்லாத தாடகையை, தன் நிகரில்லாத தாடகை, அவளுக்கு நிகரே கிடையாது. அப்படி ஒரு தாடகை மலை போல அங்கேந்து வரா, தின்னுருக்கா. மன்னிய திண்ணெனவும் வாய்த்த மலை போலும் அப்படி வராள் அந்த தாடகை. அந்த தாடகையை யாருக்கு ஹானி? அந்த தாடகையை வெட்டினால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இந்த விஸ்வாமித்திரன் சொன்னான்னு கேட்டு செய்யலாமா? ராமனா சொன்னதையே கேட்க கூடாது. விஸ்வாமித்திரன் சொன்னான்னு செஞ்சுட்டு கேட்கலாமா? மாமுனிக்காக தென் உலகமேற்று வைத்த தின் திரளும் இதெல்லாம் உனக்கு ஒரு திரளா? இப்படி எல்லா அவதாரத்திலையும் பண்ணது போராதன்னு பூதனை ஏதோ பாவம் உன்னை பார்த்து விட்டு பால் கொடுக்கலாம் தானே வந்தா. இந்த பால் கொடுத்தவளுடைய உயிரியே முழுங்கி விட்டிய, அப்புறம் உனக்கு இக்குனூண்டு பால் யாரு கொடுப்பான்னு நினைச்சுட்டு இருக்க? யாரும் அப்புறம் பெத்த தாயாரானே அந்த யசோதையே சொல்றாள், அம்மம் தர அஞ்சுவனே அப்படிங்கிறாள். நீ பூதனையின் இடத்துல பால் குடிச்சது மாதிரி தன்னை குடிச்சிட போறாளுன்னு யாருக்கும் பயம் உண்டாகும். இப்படி கதை. மற்ற இவைதான் உன்னை உலவா உலகறிய ஊர்வன் நான். ஆகினால நான் இதுவரையிலும் எது மாதிரி பாகவதம் சொல்றேனோ இனிமே அதை மாத்தி விட போறேன். அதே பாகவதம் தான், அதே ராமாயணம் தான். உன்னுடைய அழகெல்லாம் நான் மூடி மூடி கொண்டு போய் கேட்கிறவாளுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லி, ஆனால் உன்னிடத்துல பக்தி உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னு யதா ரிணாம் ஹரவு பக்தி இது சங்கல்பிய வர்ணையேன்னு நான் எல்லாருக்கும் பக்தியை உண்டாக்கணும்னு சொன்னேன். பிரச்சாரத்துக்கு பக்தியை உண்டாக்குறதுக்கும் பாகவத ராமாயணம் தான், நாஸ்திகத்தை உண்டாக்குறதுக்கும் பாகவத ராமாயணம் தான். ஏனால் நாஸ்திகர்கள்லாம் பட்டி மன்றத்துல குறுக்கு கேள்வியை கேட்டு பதில் சொல்ல முடியாத அடிச்சு அந்த ராமாயணத்தை வச்சுதான் அவ பிரச்சாரம் பண்றா. நாங்கள்லாம் அந்த ராமாயணத்தை வச்சுதான் உன்னுடைய பக்திய பிரச்சாரம் பண்றோம். அந்த பக்திக்கு பலன் இல்லையானால் இனிமே நாங்கள் அவா சொல்றது மாதிரி சொல்லிவிடும். அதே ராமாயணத்தை வச்சுன்னா அவா சொல்றது மாதிரி சொல்லிடுவோம் என்று பெருமாளை மிரட்டார். ஜாகிரதை. மற்ற இவைதான் உன்னி உலவா உலகறிய ஊர்வன் நான். அதனால எனக்கு என்ன நீ தரணும்? தன் அருளும் ஆகமும் தாரானேல். உன்னுடைய அருள் எனக்கு ஒரு ஆலிங்கனம் செய்து கொண்டு உன்னுடைய அருளை நீ தராத போனால் அதுக்காக விடமாட்டேன், இது கிடைக்காது போ அப்படின்னு திட்டி விட்டு போயிடுறார்கள் நாஸ்திகர்கள். ஏன்னா அவளுக்கு நீ இருக்கேன்னே நம்பிக்கை இல்லை. நான் இருந்தும் உன்னை திட்டுவேன். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, சரி இதுக்கு ஒரு ஆலிங்கனத்தை பண்ணினால் ஒழிய இனிமே சும்மா இருக்காது இது என்று நினைச்சு ஓடி எனக்கு ஒரு ஆலிங்கனத்தை கொடுத்தா அப்புறம் ஓஞ்சுடுவேன், சமாதானம் ஆயிடுவேன் என்று நினைச்சு ஆதுவரையிலும் மடல் ஊர்வன் என்கிறார். உன்னி உலவா உலகறிய ஊர்வன் நான் முன்னி முளைத்தெழுந்தோங்கி ஒளி பறந்து மன்னியம்பூம் பெண்ணை மடல் ஊர்கிறது. கம்பன் இது கடைசி பாடல்கள் 2 கம்பன் பாடுறதாகவே சொல்றது. சிறிய அந்த என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் நாகமும் தாரானேல் பின்னை போய் ஒன்றுரை நீர் வேலை உலகறிய ஊர்வன் நான் பண்டரை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடி பூசி வண்டிரைக்கும் பூச்சூடி
பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திருநறையூர் நின்ற பிரான் தேர் போகும் வீதி பொறுமறையா செல்வம் பொலிந்து. இந்த வெண்பா 2 நாளையும் கம்பன ஒரு மகாகவின்னு சொல்றதோடு இல்லாம கம்பநாட்ட ஆழ்வான் அப்படின்னே சொல்லுவார்கள். திருமங்கை மன்னனிடத்துல அவருக்கு இருந்த ஈடுபாடு தெரியறது. இப்படி மடல் ஊர்ந்த திருமங்கை மன்னன் என்கின்ற பரகால நாயகிக்கு கம்பநாட்டாழ்வான் தன்னை ஒரு தோழியாக ஆக்கிக் கொண்டு அந்த திருமங்கை மன்னனுடைய திருவடி தூளிக்கு ஆசைப்படுகிறார். இந்த 2 வெண்பாவினால உயர்ந்த பிரபந்தங்கள். நாளைக்கு இந்த சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்கின்ற 2 பிரபந்தங்களும் முடிஞ்சது. நாளைக்கு திருவழி கூற்றிருக்கை என்ற ஒரு திவ்ய பிரபந்தத்தை சொல்லுவோம்.